சத்குருவே சரணம். அதாவது காதலில் அப்பா அம்மாவை ஏமாற்றும் பெண்கள் இன்றைக்கி பள்ளிக்கூடத்துக்கு படிக்க அனுப்புகிறாங்க பெண்களை. ஆண்களும் சரி, போய் நல்லா படிச்சுட்டு வந்து டிகிரி முடிச்சுட்டு வேலைக்கு போனால் பரவாயில்ல, பள்ளி இறுதி ஆண்டிலேயே காதலிக்கிறாங்க. கல்லூரிக்கு போனதுக்கப்புறம் காதல் வயப்படுறாங்க. ஆனால் அப்பா அம்மா நம்பி அனுப்புகிறாங்க, பள்ளிக்கூடத்துக்கும் அனுப்புகிறாங்க, கல்லூரிக்கும் அனுப்புகிறாங்க, கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டுறாங்க, ரொம்ப சிரமப்படுறாங்க. அவங்க படிக்காத கல்வியை நம்ம பிள்ளைகள் படித்து பார்க்கணுமேன்னு அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஆசை. நம்ம குடும்பத்தில் யாரும் சரியாக படிக்கலை, ஒரு விவசாய குடும்பமாக இருக்கும், கூலி தொழிலாளி குடும்பமாக இருக்கும். ஆனால் பிள்ளைகளை, ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் எப்படியாவது படிக்க வச்சு அவங்க ஒரு பட்டம் வாங்கி அவங்க நல்ல வேலைக்கு போய் நம்ம பட்ட கஷ்டம் நம்ம பிள்ளைகள் படக்கூடாது. அது அவங்க பெற்றோர்களுடைய எண்ணம் என்னென்னா, நம்ம பட்ட கஷ்டம் நம்ம பிள்ளைகள் படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகள் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் காதலில் மாட்டிக்குதுங்க. அப்படி மாட்டிக்கிட்டு அவங்களுக்கு நிம்மதி இழந்துடுது. காதலிக்கிறது தவறு இல்லை, ஆனால் பெற்றோர்களை சரி செய்து அவர்கள் சம்மதத்தை வாங்கி அவங்க கண்ணில் கண்ணீரை விளைவிக்காமல், அவர்களை அவமானப்படுத்தாமல், துன்பப்படுத்தாமல் அந்த காதலை நீங்கள் தாராளமாக வெற்றி பெறலாம், அதில் தவறே கிடையாது. ஆனால் அவர்கள் தெரியாமல் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறது, தகுதியை மீறி தவறான வழியில் போய் திருமணம் செய்து கொள்வது, நண்பர்களோட போலீஸ் ஸ்டேஷனில் கல்யாணம் பண்ணுறது, நண்பர்களோட போய் ரிஜிஸ்ட்ராகில் பண்ணது, அது மிகப்பெரிய தவறு. அப்படி உங்களுடைய பெண் அல்லது ஆணுடைய ஜாதகத்தை பார்க்கும்பொழுதே தெரிஞ்சிடும், இவங்க காதல் வயப்போட போகிறாங்க. இன்னென்ன கிரகங்கள் இப்படி இருந்தால், சுக்கிரன் பரிவர்த்தனையாக இருந்தால், 7ஆம் இட அதிபதி ராகுவோட சேர்ந்தால், பல விஷயங்கள் இருக்குது. அவைகளை பார்த்த உடனே ஒரு ஜோதிடரால் தெரிஞ்சிக்க முடியும், இந்த பொண்ணு இந்த பையனும் காதல் வயப்பட போகிறாங்க. அப்போது அதற்குரிய பரிகாரங்கள் செய்யலாம். தாராளமாக பரிகாரம் சொல்லி நிறைய பேர்கள்லாம் நான் மாற்றிருக்கேன். பெற்றோர்கள் வருவாங்க, ஐயா அந்த மாதிரி சந்தேகமாக இருக்குது, என்ன செய்யலாம்னா நான் என்னென்ன பரிகாரங்கள் பண்ணுங்க, அப்படி பண்ணினீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அந்த காதலில் விடுபட்டு நல்ல படித்து முடித்து டிகிரி வாங்கி நல்ல வேலைக்கு போயிடுவாங்க. நீங்கள் பார்க்குற மாப்பிள்ளையோ பொண்ணையோ கல்யாணம் பண்ணிக்குவாங்க. உங்கள் நிம்மதி குறைவாது. அதனால் பெற்றோர்கள் கவனமாக பார்க்கணும், ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்கணும். பெண்ணுடைய நடவடிக்கை சரியில்லைன்னா ஜாதகத்தை ஒரு தடவை செக் பண்ணுங்கள். செக் பண்ணும்போது அதை மாதிரி தெரிந்து கொள்ளலாம். இப்போ நிறைய பேர் இப்போது ஜாதகத்தை வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சிடுறாங்க. நீங்கள் நேரில் கூட வர வேணாம், வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டிங்கன்னா நான் பார்த்துட்டு என்ன பொசிஷன் அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் தகவல் சொல்லிடுறேன். நிறைய பேர் ஜாதகத்தை வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சு பார்த்துட்டு இதை ஒன்றும் இல்லை, நல்ல பொண்ணு நல்லா படிக்கும், காதலே இருக்காது அப்படின்னு சொல்கிற பொண்ணுங்களும் இருக்காங்க. நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். அவங்க அதே மாதிரி நல்லா இருந்து கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்க. சில பேர் தான் அதில் பாதிப்பு இருக்காங்க. அவர்களை பார்த்து திருத்தி அதற்குரிய பரிகாரங்கள் செய்து கொள்வது பெற்றோர்களுக்கு நிம்மதியை தரும். உங்கள் கண்ணில் கண்ணீர் வராது, ஆனந்த கண்ணீர் வர அளவுக்கு நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.